Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment just 69 lakhs near Porur Kattupakam. Audi offer registration free. இந்த பட்ஜெட்ல நம்ம போரூர்ல சான்ஸே இல்ல. ஸோ இது அடிப்படையில் வந்து மதம் சம்மந்தப்பட்ட சைவம் வைணவம் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. இது பெண்கள் சம்மந்தப்பட்ட பேச்சு. இது அடிப்படையில் ஹேட் ஸ்பீச்னு ஜட்ஜ் சொல்கிறார். யார் சுவமோட்டாவாக எடுத்த ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொல்கிறார். வழக்கை பதிவு செய்யுங்கன்னா இவங்க பதிவே செய்யலை. 124 கம்ப்ளைண்ட்ஸ் பல்வேறு அமைப்புகள் இந்து அமைப்புகள்லாம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எல்லாத்தையும் வந்து இவங்க ஊற்றி மூடுறாங்க. ஊற்றி மூடின பிறகு ஒரு 4 நாளைக்கு முன்னால் வரும்போது தான் சிபிஐ விசாரணை உத்தரப்படி இருக்கும் வேல்முருகன் சொன்னார். இப்போ நேற்றைக்கு ஹிந்துவில் வந்திருக்க ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மைக்கு கிடைக்குதுன்னா நீ எதை வேணால் பேசுவியா, இது வந்து சைவ வைணவத்தை பற்றி மட்டும் இல்லை பெண்களுக்கு எதிராகவும் இது பேசப்பட்ட பேச்சு. காவல்துறை வந்து மந்திரியை காப்பாற்றணும்னு எடுக்கக்கூடிய சட்டவிரோதமான ஒரு போக்கு. இன்றைக்கி வழக்குகள் தேக்கம் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று. உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஒரு சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகளை இப்போ இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய வேகத்தை வைத்து பார்த்தால் எல்லா வழக்குகளையும் விசாரித்து முடிக்க 300 ஆண்டுகள் ஆகும். இல்லைங்க, கஜானா காலிங்க. ஏன் ஸ்டாலின் அரசாங்கத்தால் முதலமைச்சர் ஸ்டாலினால் இதில் கோரிக்கையை நிறைவேற்ற முடியல அப்படின்னா பணம் இல்லை, கஜானா காலி. இவங்க கண்டமேனிக்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க பேசுனது எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி அதை அப்படியே டெலிகாஸ்ட் இது பண்ணிங்கன்னா மறு ஒலிபரப்பு பண்ணிங்கன்னா எல்லாம் ஆன்லைனில் இருக்குது, சோஷியல் மீடியாவில் இருக்குது. அந்த காலம் மாதிரி பேசிட்டு அவனும் தப்பிச்சிட முடியாது. நீங்கள் போட்டதெல்லாம் அப்படியே அந்த வீடியோ எடுத்து போட்டிங்கனால இந்த கவர்மெண்ட்டோட லட்சணம் சந்தி சிரிக்கும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை உன்னால் கொண்டு வர முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சோம். நீங்கள் அதை ப்ராமிஸாக கொடுத்த அதிகாரத்துக்கு வந்த முதல் மாதத்துலேயே வெள்ளை அறிக்கையும் பட்ஜெட்டும் ப்ரெசென்ட் பண்ண பிடிஆர் பழனிவேல்ராஜன் 2 மாதத்தில் கவர்மெண்ட் வந்த 2 மாதத்தில் இந்த எடப்பாடியோட சுற்றுப்பயணத்தால் என்ன பலன் விளையும் என்பது போக போக தான் தெரியும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஃபேஸு 22ஆம் தேதி வரைக்கும் போகிறாரு மேற்கு மண்டலம், அப்புறம் விழுப்புரம் வரைக்கும் வராரு, அப்புறம் ஒரு பிரேக், அப்புறம் தமிழ்நாடு பூரா எல்லா தொகுதிக்கும் போகிறாரு. போல் இன்னும் அவங்க கூட்டணியில் சிக்கல் இருக்குது. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி சரியாக இன்னமும் வந்து ஷேப்புக்கு வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது. நேற்றைக்கு அவருடைய நடைப்பயணத்தில் பாஜகவும் பெரிய அளவில் கலந்துக்கிறாங்க. அந்த ஒத்திசைவு இருக்குது. ஆனால் அண்ணாமலையோட பேச்சுகள் அந்த கூட்டணிக்கு வேட்டு வைப்பதாக தான் இருக்குது. 2வது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இதை தவிர வேறு கட்சிகளே இல்லை. ஜனவரியில் தான் தேமுதிக கருத்தை சொல் பண்ணுறாங்க. பாமக சந்தி சிரிக்குது விவகாரம். அவங்க இனிமேல் எந்த கூட்டணிக்கு போனாலும் வணக்கம், நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். மைக் முன்பு பேசுபவர்கள் எல்லாருமே மன்னர்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கில் வந்து ஆவேசம் காட்டியிருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, இது ஒரு பழைய விவகாரம். இந்த விவகாரத்தால் தான் பொன்முடிக்கு வந்து பதவியே போச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரியார் அமைப்பு ஒன்று, அதில் நிறையா குழுக்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு பிரிவு நடத்தின விழாவில் தான் அவர் பேசும்போது ரொம்ப ஆபாசமாக சைவம் வைணவத்தை பற்றியும் விபூதி நாமம் பட்ட விபூதி இதை பற்றியும் நாமத்தை பற்றியும் பேசினேன். வைணவம் சைவம் ப்ளஸ் வந்து பட்டையா நாமமானலாம் பேசினார். அது அடிப்படையில் பெண்களை இழிவுபடுத்துறதுன்ற பார்வையும் முன்வைக்கப்பட்டது. அதனால தான் வந்து ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து சுவமோட்டாவாக அந்த விசாரணைக்கு எடுத்தார். ரொம்ப மிக கேவலமாக அவர் பேசின பேச்சு. அவர் மன்னிப்பெல்லாம் கேட்டார் பொன்முடி. ஆனால் ஸ்டாலின் வந்து அவரை ராஜினாமா அவரை மந்திரி சபையிலேருந்து நீக்கினார்னு நினைக்கிறேன். எதற்காக நீக்கினார்னு காரணத்தை சொல்லலை. இந்த விஷயத்தில் சுவமோட்டாவாக வழக்கை எடுத்த பிறகு ஆனந்த் வெங்கடேஷ் அதை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி தலைமை நீதிபதி வேறு ஒரு நீதிபதிக்கு அனுப்பினார். அது மாதிரி தானே முன் வந்து ஒரு நீதிபதி வழக்கு எடுக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுவார், வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்ற சொல்லி தலைமை நீதிபதிக்கு அனுப்பிடுவார். அதனால் சுவமோட்டாவாக எடுத்த ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கிட்டேருந்து இந்த வழக்கு வேறு ஒரு நீதிபதிக்கு போச்சு. அப்போ இது சைவத்தையும் வைணவத்தையும் பெண்களையும் இழிவுபடுத்துதுன்னு தமிழகம் முழுவதும் 124 காவல் நிலையங்களில் வந்து புகார் கொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் நீங்கள் என்ன விசாரணை நடத்துனீங்க, என்ன மந்திரி மேலே என்ன சார்ஜ் ஷீட் போட்டிங்களா என்னன்னு கேட்டு ஒரு நீதிபதி முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் ஜஸ்டிஸ் PS ராமன் வந்து இல்லை, அதில் ஒன்றும் முகாந்திரம் இல்லை, அந்த மனு வாங்க கொடுத்தவங்கெல்லாம் அந்த எல்லா மனுக்களையும் ஸ்டேஷனில் வந்து இது பண்ணிட்டாங்க, பைசல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அப்பயே கண்டனம் தெரிவித்த நீதிமன்றம் மறுபடியும் அடுத்த வாரம் விசாரணைக்கு ஒத்தி வச்சப்போ ஜஸ்டிஸ் வேல்முருகன் முன்னால் வந்தது. அவர் தான் வந்து தெளிவாக நேற்று சொல்லியிருக்கார், மைக்கு கிடைக்குதுன்னா எதை வேணால் நீ பேச முடியாது, இது வந்து சைவம் வைணவம் மட்டும் இல்லை பெண்களையும் இழிவுபடுத்துகிற பேச்சு இது. ஏன்னா அந்த பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா அது அடிப்படையில் ரொம்ப கொச்சையான கேவலமான ஒரு பேச்சு.
சைவம் வைணவத்தை மட்டும் இல்லாமல் விபூதி நாமத்தை மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் பிஹேவியர் பற்றின ஒரு கருத்து அது. அது வந்து 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் அமைப்புகள் அந்த கருத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த காலத்தில் பேசியிருக்காங்க. அது வேறு காலகட்டம், இப்போ வேறு காலகட்டம். அந்த பாரம்பரியத்துலேருந்து வந்த இவர் பொன்முடி அந்த கருத்தை அப்படியே எதிரொலிச்சோன்னா அது நல்லா மாட்டிக்கணுன்னா அவர் வந்து அதில் நல்லா பார்த்தீங்கன்னா அது வந்து செக்ஷுவல் பிஹேவியர் பற்றின சைவத்தையும் வைணவத்தையும் சேர்த்து பேசின, விபூதியையும் நாமத்தையும் சேர்த்து வச்சு பேசினதுன்றதை தாண்டி அடிப்படையில் அது பெண்களை இழிவுபடுத்துகிற பேச்சு. ஏன்னா அவர் தன்னுடைய அந்த பேச்சில் வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கரை மையமாக வச்சு அதை பேசுவார். ஸோ இது அடிப்படையில் வந்து மதம் சம்மந்தப்பட்ட சைவம் வைணவம் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட பேச்சு. இது அடிப்படையில் ஹேட் ஸ்பீச்சுன்னு ஜட்ஜு சொல்கிறார். யார் சுவமோட்டாவை எடுத்த ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொல்கிறார். வழக்கை பதிவு செய்யுங்கன்னா இவங்க பதிவே செய்யலை. 124 கம்ப்ளைண்ட்ஸ் பல்வேறு அமைப்புகள், இந்து அமைப்புகள்லாம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எல்லாத்தையும் வந்து இவங்க ஊற்றி மூடின பிறகு ஒரு 4 நாளைக்கு முன்னால் வரும்போது தான் சிபிஐ விசாரணை உத்தரப்படி இருக்கும் வேல்முருகன் சொன்னார். இப்போ நேற்றைக்கு ஹிந்துவில் வந்திருக்க ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மைக்கு கிடைக்குதுன்னா நீ எதை வேணால் பேசுவியா, இது வந்து சைவ வைணவத்தை பற்றி மட்டும் இல்லை பெண்களுக்கு எதிராகவும் இதை பேசப்பட்ட பேச்சு. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இதை பேச முடியாது. ஏன்னா அவர் பிஎஸ் ராமன் அட்வொகேட் ஜெனரல் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா இது ஹேட் ஸ்பீச் இல்லைன்றாங்க. சரி, இது ஹேட் ஸ்பீச் இல்லைன்னா வல்கர் ஸ்பீச் தானே. தி ஸ்பீச் இஸ் ஆன்டி விமன். அது வந்து வெறுப்பு பேச்சாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது பெண்களுக்கு எதிரான பேச்சு. இப்போது இருக்கக்கூடிய சட்டங்களின்படி பெண்களுக்கு எதிரான பேச்சு, மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்குன்றதை கூட ரெண்டாவதாக வைக்கலாம். அடிப்படையில் இது பெண்களுக்கு எதிரான பேச்சு. பெண்களுக்கு எதிரான பேச்சை மந்திரியாக பதவியில் இருக்கும்போது ஒருத்தர் பேசுகிறாருன்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீதிமன்றம் இது வரைக்கும் 5வது தடவை இந்த வழக்கு வருது. அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கை எடுக்காத ஆணவ போக்கால் நீதிமன்றத்தின் நேரத்தை விரயமாக்குது. ஏன்னா எத்தனை லட்சம் வழக்காடிகள் காத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை வழக்குகள் தேங்கி கிடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டுமே வந்து சில லட்சம் வழக்குகள் தேங்கி கிடக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் எவ்வளோ பொன்னான நேரம் இல்லையா? நீங்கள் அதை கவனத்தில் எடுக்கணும். அந்த நேரம் வந்து எவ்வளவு பொன்னான நேரன்றதையும் பார்க்கணும். அரசாங்கத்தோட ஆணவ போக்கு, காவல்துறை வந்து மந்திரியை காப்பாற்றணும்னு எடுக்கக்கூடிய சட்டவிரோதமான ஒரு போக்கு, இன்றைக்கி வழக்குகள் தேக்கம் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று. உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஒரு சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகளை, இப்போ இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய வேகத்தை வைத்து பார்த்தால் எல்லா வழக்குகளையும் விசாரித்து முடிக்க 300 ஆண்டுகள் ஆகும்னாரு. உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றங்களிலும் கீழமை நீதிமன்றங்களில் தான் அதிக வழக்குகள் தேங்கி கிடக்குது. அடுத்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் 3.5 லட்சம் வழக்குகள் இருக்குது. இப்போ வழக்கு கீழே இருக்கக்கூடிய முன்சிஃப் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 5 கோடி வழக்குகள் என்னமோ தேங்கி கிடக்குன்றாங்க. இப்போ விசாரிக்கிற வேகத்தில் நம்ம போனோம்னா இட் வில் டேக் 300 இயர்ஸ், 300 ஆண்டுகள் ஆகும் இந்த வழக்குகளை விசாரித்து முடிக்கன்னு உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒருவர், அந்த நீதிபதியோட பேர் எனக்கு மறந்தெடுத்து அவர் சொன்னார். நல்லா கவனிக்கணும் குஹான், இந்த மாதிரி அரசாங்கத்தோட மெத்தன போக்கு, ஆணவ போக்கால் பாதிக்கப்படக்கூடிய இதில் பல பரிமாணங்கள் இந்த பிரச்சனைக்கு உண்டு. அதில் ஒரு பரிமாணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்காடிகளோட நிலைமை. சிவில் கேஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு தலைமுறை ஓடி போயிடும். அப்பா காலத்தில் கேஸ் போட்டால் பேரங்காலத்தில் தான் தீர்வு வரும். சாதாரணமாக 20 வருஷம் 25 வருஷம் இருக்கிற கேஸ்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. லேண்டு கேஸ்லாம், சிவில் டிஸ்பியூட்லாம். அதில் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு 15 வருஷம், ஹைகோர்ட்டில் ஒரு 10 வருஷம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அங்கே ஒரு 5 வருஷம், ஒரு 1.5 தலைமுறை ஓடிடும். சாதாரணமாக ஒரு தலைமுறை ஓடும். 25 ஆண்டுகள் என்பது ஒரு தலைமுறை, சாதாரணமாக அது ஓடிடும். இப்போ இந்த வழக்கு எனக்கு தெரிஞ்ச 2 மாதமாக இது 5வது தடவை என்னமோ வருது. இது எனக்கு நன்றாக நினைவு இருக்குதா, 5th டைம் நினைக்கிறேன். அப்போ ஒரு பொறுப்பற்ற பேச்சு பேசின மந்திரியா நீங்கள் என்ன அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? அவரை வந்து மந்திரி பதவியிலேருந்து நீக்கிட்டீங்க, கட்சி பதவியிலேருந்து நீக்கிட்டீங்க. இதெல்லாம் ஒரு தண்டனையா? திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்களாம். அதுனா உங்களுக்கு ஐநா சபை தலைவர் பதவியாது, திமுக துணை பொதுச் செயலாளர் பதவின்றது. அதை ஒரு சாதனையாக பேசுகிறாங்க திமுகவோட தொங்கு சதைகள். திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது கட்சி பதவி. கட்சிக்காரனுக்கு அது பெருசாக இருக்கலாம், மக்களுக்கு நாட்டுக்கு அதுக்கு என்ன ரிலவன்ஸு? அதையே ஒரு தண்டனையாக பேசுகிறான். அவர் கட்சி பதவியிலேருந்து ஒரு நீக்கிட்டாங்களாம். அது என்ன ஐநா சபை தலைவர் பதவியா, இல்லை உலக வங்கி தலைவர் பதவியா, இல்லை சர்வதேச அமைப்புகளில் வந்து வேர்ல்டு பேங்க்கில் இருக்க IMFோட பதவியா? அது இல்லை, விதவிதமாக நீங்கள் நாடகம் ஆடுறீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், எதிர்கட்சிகளோ உங்களை பிடிக்காத ஊடகங்களோ எழுதுனாங்கன்னா ஓகே, நீதிமன்றங்கள் காரி உமிழுது,
அப்படியே நடவடிக்கை எடுக்க மாட்டேன். எது காப்பாத்துறீங்க? இல்லை, கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே எல்லை என்ற எண்ணத்தில் அரசியல்வாதிகளின் பேச்சுகள் அனைத்தையும் நீதிமன்றம் வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நேச்சுரலிங்க, அந்த பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும். ஒரு மந்திரியோட பேச்சு 60 வருஷத்துக்கு முன்னாலே பெரியார் அமைப்புகளை பேசுச்சுன்னா அன்றைக்கி இருந்த காலகட்டம் வேறு. அன்றைக்கி மக்கள் பொறுமையாக இருந்தாங்க, இன்றைக்கி இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பெரியார் அமைப்புகளே அப்படி பேசுறது இல்லை. பேசுனாங்கன்னா அவங்களுக்கு சிக்கல் வரும். திராவிடர் கழகமோ பெரியார் திராவிடர் கழகமோ இந்த அதில் ஒரு 4-5 அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஒருத்தரும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இது 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னால் பேசின சர்வசாதாரணமாக பேசின பேச்சு இது. அன்றைக்கி இருந்த காலகட்டம் வேறு பேசுனீங்க. அன்றைக்கி இவ்வளோ தூரம் சமூக வலைதளங்கள் கிடையாது. இன்றைக்கி அந்த நிமிஷமும் வீடியோ பிடிக்கிறான். அன்றைக்கி அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துன்னு போய் கொடுக்கணும். இந்த வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேசின பெரியார் அமைப்புகள் வந்து நீதிமன்றத்தில் நான் பேசவே இல்லைன்றோம். அன்றைக்கி அதெல்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கி கிடையாது. ரியல் டைம் அவங்களே இன்றைக்கி பேசுறதில்ல. நல்லா கவனிங்க. அவங்க இந்த மேடை யாருடைய மேடைன்னா ஒரு பெரியார் அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய பெரியார் ஒரு அமைப்போட மேடை. ஆனால் இந்த பேச்சை பேசினவர் மந்திரி பொன்முடி, அவங்க பேசல. இப்போ நாங்கள் வந்து இதில் நடவடிக்கை எடுக்க மாட்டோன்னு 4 மாதமாக அரசாங்கம் அடம் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழக காவல்துறை ஏன் அடம் பிடிக்கணும்? எதுக்காக நீ மந்திரியை காப்பாற்றுற? முன்னாள் மந்திரியை காப்பாற்றுற? ஹேட் ஸ்பீச்னு கோர்ட்டு சொல்லுது. ஆக இதெல்லாம் வந்து கட்சிக்கும் அவங்களுடைய நிச்சயமாக அரசுக்கும் பெரிய அவப்பெயரை தான் கொண்டு வரும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். உங்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து பல ஆண்டு காலம் போராடி வர்றாங்க. குறிப்பாக எங்களுடைய வேலையை வந்து நிரந்தர வேலையாக நீங்கள் அங்கீகரிக்கணும், அரசு வேலையாக அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து போராடி வர்றாங்க. இந்த தற்காலிக பணியிடம் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற வலியுறுத்தி தொடர்ந்து போராடி வர்றாங்க. இதை நம்ம தொடர்ந்தும் பார்க்குறோம். இப்போ முதல்வர் அவர்களும் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பல்வேறு வாக்குறுதிகள் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சிறை நிரப்பும் போராட்டமே நடத்தும் அளவுக்கு உள்ளே போயிட்டாங்க. ஸோ என்னதான் முடிவெடுக்க போகுது அரசு? இல்லைங்க, கஜானா காலிங்க. ஏன் ஸ்டாலின் அரசாங்கத்தால் முதலமைச்சர் ஸ்டாலினால் இதில் கோரிக்கையை நிறைவேற்ற முடியல அப்படின்னா பணம் இல்லை, கஜானா காலி. இவங்க கண்டமேனிக்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க பேசினது எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி அதை அப்படியே டெலிகாஸ்ட் இது பண்ணிங்கன்னா, மறு ஒலிபரப்பு பண்ணிங்கன்னா எல்லாம் ஆன்லைனில் இருக்குது, சோஷியல் மீடியாவில் இருக்குது. அந்த காலம் மாதிரி பேசிட்டு எவனும் தப்பிச்சிட முடியாது. நீங்கள் போட்டதெல்லாம் அப்படியே அந்த வீடியோவை எடுத்து போட்டிங்கனால இந்த கவர்மெண்ட்டோட லட்சணம் சந்தி சிரிக்கும். என்னெல்லாம் அன்றைக்கி வாக்குறுதிகளை ஸ்டாலின் கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகளுக்காக தான் இவங்க போராடுறாங்க. இதே மாதிரி எடப்பாடி பீரியடில் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இப்போ சிறை நிரப்பும் போராட்டம் செஞ்சு சாலை மறியல் பண்ணுறதுக்கு வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியில் வரும்போது அவங்களை கைது பண்ணி போலீஸ் உள்ளே வச்சப்போ அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து எவ்வளோ தூரம் வீராவேசமாக பேசினாருன்றது இன்றைக்கி வீடியோ வருது. அப்போ அதையே தான் ஸ்டாலின் அரசு செய்யுது. அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. பிரச்சனையோட மூளை வேறு இவங்களோட மேனிஃபெஸ்டோ. நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். வானத்தையே வில்லா வளைக்கிற மாதிரியான மேனிஃபெஸ்டோவை கொடுத்தாங்க. தெரிஞ்சே ஊரை ஏமாத்தின மேனிஃபெஸ்டோ அது. மக்களை ஏமாத்துறதுல கின்னஸ் ரெக்கார்டு படைத்து கொண்டு இருக்கிறது திமுக அரசு. இத்தனையும் உலகமாக அறிவாளிகள்லாம் சேர்ந்து தயாரித்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அது. தேர்தல் வாக்குறுதி தெரியும்ல உங்களுக்கு. வந்து டிஆர் பாலு, பிடிஆர், ஜெயரஞ்சன், கனிமொழி, அவனியின் ஆகச்சிறந்த அறிவுஜீவிகள் தயாரித்த ஒரு மேனிஃபெஸ்டோ. தெரிஞ்சே ஏமாத்துறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை உன்னால் கொண்டு வர முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சும் நீ அதை ப்ராமிஸாக கொடுத்த. அதிகாரத்துக்கு வந்த முதல் மாதத்துலேயே வெள்ளை அறிக்கையும் பட்ஜெட்டும் ப்ரெசென்ட் பண்ண பிடிஆர் பழனிவேல் ராஜன் 2 மாதத்தில் கவர்மெண்ட் வந்த 2 மாதத்தில் மே மாதம் 21 கவர்மெண்ட் வருது. ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அசம்பிளியில் ஆகஸ்ட்டோ செப்டம்பரில் அசம்பிளியில் பேசும்போது பழைய ஓய்வு திட்டம் சாத்தியம் இல்லைன்னாரு. அந்த குழுவில் அவர் ஒரு உறுப்பினர். இந்த மோசடிக்கு என்னங்க பேர்? இதை கேட்க நாதி இல்லை தமிழ்நாட்டில். இன்றைக்கி இந்த பகுதி நேர ஆசிரியர்களோட பிரச்சனை வந்து ஒரு லாங் இஷ்யூ குகன். இன்றைக்கி தமிழ்நாடு கஜானா காலி. 26 யார் ஆட்சிக்கு வந்தாலும் மிக கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் மின் கட்டண உயர்வு, வீடுகளுக்கான மின் கட்டண உயர்வை இவங்க அரசு ஏற்றுக்குதுன்றாங்க. தொழிற்சாலைகளுக்கு அப்படியே மாற்றிருக்காங்க. அதில் ஏகப்பட்ட சிறு குறு தொழிலில் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், 2000 ரூபாய் ஒரு கடை கட்டணம் இன்றைக்கி 7000 ரூபாய் கட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வீடுகளுக்கானதை ஏற்றுக்கிற நீ
நீ ஏன் ஏற்றுக்கிற? போன வருஷம் ஏற்றுக்கல, இந்த வருஷம் ஏன் ஏற்றுக்கிற? அடுத்த வருஷமே ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அது எலெக்ஷன் ஏறுனதுனால நீ ஏற்றுக்கிற. அடுத்த வருஷம் அது இன்றைக்கி 3%, நான் அடுத்த வருஷம் 6% ஆக போகுது. அப்போ ஓட்டுக்காக என்ன வேணா செய்யலான்ற நிலைமை வந்துடுச்சுல உங்களுக்கு. இப்போ மகளிர் உரிமை துறை எல்லாருக்கும் கொடுன்றான். எல்லாருக்கும் நீ எப்படி கொடுப்ப? உங்கள்கிட்ட ஏது பணம்? இது அப்படியே சிவசேனா பிஜேபி பாம்பேல பண்ணது, மகாராஷ்டிராவில் பண்ணது. போன அக்டோபர் தேர்தல் அப்போ அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2500 ரூபாய் 3000 ரூபாய் ஊற்றி நிறுத்திட்டான். இப்போ அதே தான் இங்கே நடக்க போகுது. எவ்வளோ வேணால் வாக்குறுதி கொடு, ஓட்டை வாங்கி ஜெயிச்சோன்னா எல்லாத்தையும் நிறுத்து, மக்கள் முகத்தில் கறி அள்ளி பூசு. இன்னுமா அந்த ஜனங்க இவங்களை நம்புகிறாங்க? நான் கேட்குறேன். முதல்ல இந்த உரிமை தொகை அந்த திட்டமே ரொம்ப தவறான ஒரு திட்டங்க. எத்தகைய ஒரு ஆக்கப்பூர்வமான பின்விளைவுகளையும் கொடுக்காத திட்டம். நீ இலவச பேர் நீ கொடுக்குறியா, அது நல்லது. ஏன்னா பெண்களை எம்பவர் பண்ணுது. இது கொடுக்குறியா, காலை சுற்றுண்டி கொடுக்குறியா, நல்லது. இடைநிற்றலை நிறுத்துது. மதிய உணவு திட்டமா, இடைநிற்றலை நிறுத்துது. நான் முதல்வன் ஸ்கீமா, மாணவர்களை உருவாக்குது. அந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் அது காப்பீட்டு திட்டங்கள், மருத்துவ காப்பீடு, இதெல்லாம் சமூகத்துக்கு திரும்ப நன்மையாக தான் சேரப்போகுது. இவையெல்லாம் சரி. இந்த 1000 ரூபாய் எந்த ஸ்கீமில் வரும்? ஆகவே இதிலே 12,000 கோடி ரூபாய் உனக்கு போயிடுது. எங்கேருந்து வரும் உனக்கு? ஆகவே இப்போ அடுத்த ஆண்டுக்கு மேலும் இந்த திட்டத்தை தேர்தலை மையமாக வச்சு நிறைவேற்றும் போது இன்னும் பல சிக்கல்கள் வரும். தமிழ்நாடு கஜானா காலியாகும். 26ல் எவன் ஜெயிச்சானாலும் தமிழ்நாடு பொருளாதாரம் மிக மோசமான ஒரு நிலைமையை நோக்கி நகரும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த சுற்றுப்பயணம் அதிமுகவிற்கு உண்மையாகவே 2026 தேர்தலில் ஒரு வெற்றியை கை கொடுக்கும்? அது அடுத்தடுத்து நிகழக்கூடிய சம்பவங்களை பொறுத்ததுங்க. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. இப்போ போய் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கடைசி 2 வாரத்தில் 3 வாரத்தில் கூட நிலைமை மாறும் உங்களுக்கு. அவர் ஸ்டாலின் ஓரணியல் தமிழகம்னு போகிறாரு, இவர் மக்களை காப்போம்னு போகிறாரு, தமிழகம் காப்போம்னு போகிறாரு. எதிர்கட்சிகள் போகிறது ஓகே, ஆளுங்கட்சி போகிறது தான் ஆச்சரியமானது. ஆனால் எல்லா கேலி கூத்தும் தமிழ்நாட்டில் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. இந்த எடப்பாடியோட சுற்றுப்பயணத்தால் என்ன பலன் விளையும் என்பது போக போக தான் தெரியும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஃபேஸு. 22ஆம் தேதி வரைக்கும் போகிறாரு, மேற்கு மண்டலம், அப்புறம் விழுப்புரம் வரைக்கும் வராரு, அப்புறம் ஒரு பிரேக், அப்புறம் தமிழ்நாடு பூரா எல்லா தொகுதிக்கும் போகிறாரு போல். இன்னும் அவங்க கூட்டணியில் சிக்கல் இருக்குது. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி சரியாக இன்னமும் ஷேப்புக்கு வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது. நேற்றைக்கு அவருடைய நடைப்பயணத்தில் பாஜகவும் பெரிய அளவில் கலந்துக்கிறாங்க. அந்த ஒத்திசைவு இருக்குது. ஆனால் அண்ணாமலையோட பேச்சுகள் அந்த கூட்டணிக்கு வேட்டு வைப்பதாக தான் இருக்குது. ரெண்டாவது, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இதை தவிர வேறு கட்சிகளே இல்லை. ஜனவரியில் தான் தேமுதிக கருத்தை சொல்லுன்றாங்க. பாமக சந்தி சிரிக்குது விவகாரம். அவங்க இனிமேல் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவங்க போகிறதால எந்த கூட்டணிக்கும் லாபம் கிடையாது. அப்பாவும் பிள்ளையும் மாறி மாறி பாலிஷ் போட்டுக்கிறாங்க ஒருத்தருக்கு. அவங்க வாக்கு வங்கி வெளியில் சதுரிக்கிட்டு இருக்குது. தினம் ஒரு 300-500 பேர் வன்னியர் பெல்ட்டில், கடலூர், சிதம்பரம், விழுப்புரத்தில் திமுக, அதிமுக ஏதாவது ஒரு கட்சிக்கு போய்கிட்டே இருக்கான். கம்ப்ளீட்டாக கட்சி காலி ஆகிட்டு இருக்குது. ஸோ பாமக, அந்த 3வது பெரிய கட்சி பாமக 5% ஓட்டு, அதுவும் காலி. மற்றதெல்லாம் லெட்டர் பேட் பார்ட்டிஸ். ரெண்டாவது, எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்காமல் போனார்னா தென் மாவட்டங்களில் அவருக்கு ஆபத்து இருக்கும். குறைஞ்சது ஒரு 20-25 தொகுதிகளில் ஓபிஎஸ் விளையாடுவார். ஜாதி ஓட்டுகள் விளையாடும். ஏன்னா 3 லட்சம் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. இப்போ ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், எல்லாம் ஆளாளுக்கு போக வேண்டியதான். அப்போ அதிமுக ஓட்டு சுக்கலாக உடையுது. விஜய் வருகையால் அதிமுக பாஜக ஓட்டு தான் பெரிய அளவில் உடையுது. அப்போ 4 முனை போட்டியாக போகுதுன்னா திமுக தான் அட்வான்டேஜ், எந்த சந்தேகம் வேணும். ஃப்ராக்மெண்ட் ஆக ஆக 3 முனை 4 முனை, இப்போ நடக்க போகிறது 4 முனை போட்டி. திமுக, அதிமுக, விஜய், சீமான் 4 முனை போட்டி. கண்டிப்பாக திமுக தான் அட்வான்டேஜ், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதில் மேலும் மேலும் வாக்குகள் உடைய அட்வான்டேஜ் டு டிஎம்கே தான். அதில் யாதொரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஒன்றுபட்ட அதிமுகவை எடப்பாடி என்ஷூர் பண்ணார்னா அவருக்கு நல்லது. ஆனால் அவர் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் டிடிவியெல்லாம் கொஞ்சமாவது தனியாக நின்னாங்கன்னா, இப்போ ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன், ஏன்னா அவர் டிடிவியை கூட சேர்த்துக்கும், ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன்றாரு முடிவு வந்துட்டார் போல். ஓபிஎஸ்ஸை தனியில் விட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக சதன் பெல்ட்டில் ஒரு 25 தொகுதியிலேயே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஓட்ட உடைப்பார். அவர் உடைக்கிற திமுகவை தான் சாதகமாக முடியும். கண்டிப்பாக திமுக தான் சாதகமாக முடியும். ஓபிஎஸ் உடைக்கிற ஒவ்வொரு ஓட்டும் திமுகவுக்கு சாதகமாக முடியும். அப்போ எடப்பாடியோட வெற்றி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது. 4 முனை போட்டியில் எடப்பாடிக்கால நினச்சே பார்க்க முடியாது. 4 முனை போட்டினா எழுதி வச்சுக்கோங்க. 89ல் 13 ஆண்டுகால வனவாசத்துக்கு பிறகு திமுக ஜெயிச்சு கலைஞர் சிஎம் ஆன மாதிரி கண்டிப்பாக 2வது முறை ஸ்டாலின் வெற்றி பெற்று விடுவார். 4 முனை போட்டி என்பது 100% திமுகவுக்கு சாதகமான ஒரு அரசியல் தான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி சார்.